வணக்கம். வெல்கம் டு மை சேனல் வைஷஸ் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, என்னோடய லைஃப்பில் முருகர் கொடுத்த மிராக்கிள்ஸ். ஸோ நான் வந்து 2023 அண்ட் 2022 அண்ட் 23 இந்த 2 இயர்ஸில் நான் பயங்கரமாக கஷ்டப்பட்டிருக்கேன். லைக் எப்படி சொல்லுது, அப்போ தான் நான் காலேஜ் முடித்தேன். எனக்கு ஜாபும் எங்கேயும் கிடைக்கல. ஸோ வீட்லேயும் வந்து ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ். அதனால் என் லைஃப்பில் அந்த 2 இயர்ஸ் வந்து ரொம்பவே நான் கஷ்டப்பட்டேன் லைஃப்பில். எப்படின்னா ஒரு விஷயம் அப்படி இருக்காது, நான் அதுக்கு பயந்துட்டுருப்பேன். வேலை கிடைக்காதோ, நம்ம லைஃப் இப்படியே போயிடுமோ அப்படின்னு நான் ரொம்ப பயந்துகிட்டே இருப்பேன். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆவேன். எனக்கு ஸ்ட்ரெஸ்லேயே எனக்கு வந்து ஹேர் ஃபால் இருக்கும், அலர்ஜிஸ் இருக்கும், இந்த மாதிரி நிறைய இருந்துட்டு இருந்துச்சு. அப்போ தான் வந்து நான் முருகருக்கு ப்ரே பண்ண ஆரம்பித்தேன். அவங்களோட ஸ்லோகாஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நான் சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ நான் சொல்ல 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 என் லைஃப்பில் வந்து நிறைய சேஞ்சஸை நான் பார்த்தேன். ஸோ நிறைய விஷயத்தில் நான் வந்து பயப்படுறதில்ல. இப்போது நான் அவ்வளோ சேஞ்சாக இருக்கேன். அந்த 2022 அண்ட் 23க்கு வர்சஸ் 2024 அண்ட் 25 அவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இந்த மேப்லேயே நான் இங்கே இருந்தேன், இப்போ வந்து இங்கே இருக்கேன். ஸோ அப்படி நான் இம்ப்ரூவ் ஆகிருக்கேன். இப்போ வந்து ப்ராப்ளம்ஸ் இல்லையான்னு கேட்டால் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது, எல்லாமே ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் முருகன் வந்து அதுக்கான எனக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தும் கான்ஃபிடென்ஸும் எனக்கு கொடுத்துருக்காங்க. என்னால் அதை ஃபேஸ் பண்ண முடியும், அப்படி தான் நான் இருக்கேன். ஸோ எல்லாருக்குமே வந்து ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருக்கும். பட் நம்ம நம்பிக்கையோடு நம்ம ப்ரே பண்ணோன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு பலன் இருக்கும். நாமளும் வந்து கொஞ்சம் எஃபர்ட் போட்டோன்னா கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் ஆகலாம். நான் பயங்கரமாக எஃபர்ட் போட்டேன். ஸோ அவர் மேலேயும் நான் ஃபெய்த் வச்சேன். அவர் இல்லைன்னா நான் இல்லை, அவர் மேலேயும் ஃபெய்த் வச்சேன். அவர் எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தாரு. முருகர் தான் இப்போது இருக்கேன்னா அது காரணம் முருகர் தான். அவர் எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எனக்கு தேடி என்கிட்ட வர மாதிரி பண்ணார். ஸோ அவர் இல்லைன்னா நான் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ வந்து இப்போ நான் மறுபடியும் யூடியூப்பில் ரீப்ராண்டிங் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு வீடியோ அவரை பற்றியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்து அவரை பற்றி நான் பேசி போட்டிருக்கேன். இல்லை வந்து நான் எந்த கண்டென்ட்டோ எதுவுமே ரெடி பண்ணல, அப்படியே ஃப்ளோவில் தான் நான் பேசிகிட்ருக்கேன். ஸோ எரர்ஸ் ஏதாச்சும் இருக்கும். பட் அவருக்காக ஃபஸ்ட்டு வீடியோ நமக்கு என்ன தோணுதோ அது பேசலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அவரை பற்றி நான் ஃபஸ்ட்டு வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ தேங்க்யூ. இன்னும் நிறைய வீடியோஸ் வரும் ரிலேட்டட் டு மோட்டிவேஷனலாக இருக்கட்டும், இல்லைனா சில நியூஸ் அப்டேட்ஸ் இது ரிலேட்டடாக எல்லா மாதிரியும் நான் போடலான் இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.